ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு சத்தம் குரல். ஸோ நம்ம குரூப்பில் வந்து 6 பார்ட் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் நல்ல ஸ்டாக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு சிலர் வந்து டீலிங்க் இந்தியா லிமிடெட் கம்பெனி, இந்த கம்பெனியையும் அப்புறம் வந்து கர்நாடகா பேங்க்கையும் வந்து ஏன் வந்து சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க, நல்ல ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பிஸ்னஸ் அப்பார்ட், ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம் இந்த கம்பெனியை. அதில் இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறது அப்புறம் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக இது வரைக்கும் இவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன கண்டிஷனுக்கு பார்ப்போம். ஸோ இந்த 6 பார்ட் நான் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த 6 பார்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுற ஒரு ஸ்டாக்ல அப்படின்றது கூட உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஃபஸ்ட் விஷயம் என்ன பார்க்குறோம், பி ரேஷியோ. ஸோ நம்ம இதை எது கூட கம்பேர் பண்ண சொன்னோம், இண்டஸ்ட்ரி பி கூட கம்பேர் பண்ண சொன்னோம். ஸோ இண்டஸ்ட்ரி பி கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பாயிண்ட் ஓகே. ஸோ மற்றவங்க இந்த செக்டரில் இருக்கவங்களாம் வந்து 39, ஸோ இவங்க 24.6 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கிராம் வேல்யூ கூட செக் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி செக் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பாயிண்ட் அவுட்டு. அடுத்தது கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள், 648 ரூபா. அதோட புக் வேல்யூ பாருங்கள், 117 ரூபா தான். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 271 ரூபா தான். அப்போது இன்ட்ரெஸ்ட் வேல்யூட, அதாவது இப்போ பண்ணிட்டு இருக்காங்களே பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்க்கான வேல்யூ 227 ரூபா கொடுத்து வாங்கினா தான் ஃபுல்ஃபில் ஆகும். ஆனால் அதை வந்து இப்போயே 648 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. நம்ம ஏன் இந்த ஸ்டாக்கை வாங்கணும் இப்போதைக்கு? இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லையே. 270 ரூபா வரணும். அப்போது 270 ரூபா வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக்கோடைய லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 255. அப்போ வாய்ப்பு இருக்குது, 255 ரூபா வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்கு. அப்போது டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் ஏதாவது ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டில் ஏற்படும்போது நல்லாவே கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூக்கு வந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா, இல்லை பெரிய கம்பெனிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆல்ஸ் இதை விட கொஞ்சம் கம்மியான விலையில் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா, கரெக்ஷன் வரும்போது கீழே விழுந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து அப்படின்றது நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கிரைட்டீரியாவுக்கு கிராமலையும் தப்பாக இருக்குது, புக் வேல்யூவும் கரண்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது கீழே இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண, குவார்டர் ரிசல்ட் இவங்க கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஓகேங்களா? இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் சொன்னது தான். உங்கள் இஷ்டம், நீங்கள் எதை வேணால் பேஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் நான் எதுவுமே என்ன மாட்டேன். இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பார்க்குறேன், தவறுன்ற மாதிரி தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கடன் குறைச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, டெப்ட் ஈக்விட்டி குறைச்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பிஜி ரேஷியோ நம்ம நினச்ச மாதிரி இருக்குது. க்ரோத் வந்து மற்ற செக்டர்ஸ் கூட நான் கம்பேர் பண்ணல, ஏன்னா எனக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்ஸே அடிபட்டுருச்சு. அதனால் நான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? எனக்கு கரெக்டான ப்ரைஸ் கிடச்சா தான் அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்ஸ் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபஸ்ட்டு 2-3 பாயிண்ட்ஸ்லேயே இந்த ஸ்டாக் அடிபட்டு போச்சு. என்னைக்கு நான் நினைக்கிற மாதிரி ஒரு 270 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் கிடைக்குமா, அட்லீஸ்ட் ஒரு 300 ரூபாய் கிடைச்சாலும் வாங்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 30 ரூபா கூட இருக்குது, கீழே வந்தால் கூட கரெக்ஷன் நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதே ஸ்டாக் வந்து நம்மளுக்கு வந்து 650 ரூபாய்க்கு வாங்கி இங்கேருந்து ஒரு 300 ரூபாய்க்கு இறங்குதுன்னா நம்ம அதை ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ஒரு ஹெல்ப்லெஸ் டாஸ்க். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம மென்டலாக. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து இது ஒரு மெயினான ரீசன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப்மே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராஃப் நான் எப்படி பார்க்க சொன்னால், மேக்ஸிமம் கிராஃப் வச்சுட்டு கிராஃப் வந்து அப் ட்ரெண்ட் இருக்குன்னு சொன்னேன். இங்கே கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி இப்போ தான் ஏற ஆரம்பிக்குது. ஸோ இந்த கிராஃப் கரெக்டாக இருக்குது. ஆனால் பி ரேஷியோட கிராஃப் பார்ப்போம். ஸோ பி ரேஷியோட கிராஃப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமத்தில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மீடியன் பி சொல்லியிருந்தேன் இல்லையா, மீடியம் பி வந்து 14.9. ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த ஸ்டாக்கோடைய பி, அதாவது ஆவரேஜாக இந்த ஸ்டாக்கோடைய பி வந்து 14.9 இருக்கணும். பட் இந்த ஸ்டாக்கோட பி இப்போ கரண்ட் பி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 26 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ வந்து இந்த ஸ்டாக்கோடைய ஆவரேஜ் பி வேல்யூ கீழே இருக்கும்போது நம்ம வாங்கிடணும். உதாரணத்துக்கு இது பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கோட பி வேல்யூ வந்து 9. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தது இல்லையா, அப்போ வாங்கிக்கலாம். இல்லை ரீசெண்ட் டேஸில், அதாவது ஏப்ரல் மாதம் கூட பார்த்தீங்கன்னா 24 இருந்திருக்கு, 25 இருந்திருக்கு. 25 இப்போ இருக்கிறது வந்து ஏப்ரல் மாதம், பிப்ரவரி மாதம் தான் பார்த்தீங்கன்னா 14 இருந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வாங்கியிருந்தோம்னா நம்ம தைரியமாக அந்த ரேஞ்சில் நம்ம வாங்கியிருந்தால் நம்ம தைரியமாக இருக்கலாம். அப்போ அந்த ரேஞ்சில் வாங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 19th ஏப்ரல் பாருங்க, 19th ஏப்ரல் அந்த நாளில் வந்து ப்ரைஸ் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் ப்ரைஸ்க்கு மாற்றுறேன். 19th ஏப்ரல் 300 ரூபா இருக்குதுங்களா, அரௌண்ட் 300 இந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தால் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பெரிய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது எந்த ரேஞ்சில் ஏறி இருக்கு மட்டும் பாருங்கள். இப்போ 19th அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிராஃப் எந்த அளவுக்கு ஏறிக்குன்னு சரண் அடிச்சு பாருங்கள். ஏன்னா அவங்க ஒன்ஸ் அந்த ரேட்டில் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க வெளியே, அந்த இது வாங்க அதை வாங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி அடுத்த இதெல்லாமே நான் இங்கேயே நிறுத்திடுவேன் ஆக்சுவலாக உங்களுக்கோசம் நான் இதில். ஏன்னா எனக்கு மேலே இருந்தே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது தான். இதில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இல்லை, இங்கே ஏதாவது நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் இருக்குது. இதில் என்ன இருக்குன்றது அடுத்து நம்ம படிச்சு பார்க்கணும். இப்போதைக்கு ஜென்ரல் நம்ம சொன்ன கிரைட்டீரியா பார்க்குறோம், நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் செக் பண்ணணும். நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இப்போதைக்கு எனக்கு இந்த ஸ்டாக் வந்து அகைன் இந்த மாதிரி கீழே இருக்கும்போது தான் நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுல ஸ்டிக்டாக இருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணதும் உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? இப்படி பண்ணால் ஏறும் அப்படின்றது என்னுடைய ப்ராசஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணதும் உங்கள் இஷ்டம். ஏன்னா நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ் கிடையாது. ஒரு ஸ்டாக் இது போல மேபி இந்த 670 ரூபாயிலேருந்து 1000 ரூபா கூட போகலாம். ஓகேங்களா? ஆனால் அதை பற்றி நான் கவலை பண்ண மாட்டேன். என்னுடைய ஜோனில் எப்போ வருதோ அப்போ தான் நான் வாங்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ இதுதான் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் கரெக்டாக நினைக்கிறது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இன்னொரு ஸ்டாக் நம்ம இப்போ எல்லாரும் கேட்டிருந்தாங்க, கர்நாடகா பேங்க். ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு கர்நாடகா. ஏன்னா பர்சனலாகவும் ஒரு சிலர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கர்நாடகா பேங்க். ஸோ அகைன் இதோட பிஸ்னஸ்லாம் என்ன எது நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ்லாம் நான் ஸ்பீட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டாக் டேரெக்டாக கேட்டதால நான் ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 219 ரூபா. ஸோ இதோட பி ரேஷியோ 6.2. இண்டஸ்ட்ரி ரேஷியோட ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம் வேல்யூ விட இந்த வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது. சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவை விட இது வந்து நல்லாயிருக்கு, வாங்கலான்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வேல்யூ, அதை விட இந்த வேல்யூவும் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே.
ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஒரு பேங்க்ன்றனால மோஸ்ட்லி வந்து டெப்ட் டு ஈக்விட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால் நம்ம இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம நினச்ச க்ரைட்டீரியா எல்லாமே நம்ம நினச்ச க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? அதனால் நான் அடுத்த ஸ்டேஜ் போகிறேன். அடுத்தது செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து நான் என்ன சொன்னேன், எப்படி இருக்குன்னு சொன்னேன், கிராஃப் நமக்கு இறங்கி ஏறி போகணும்னு சொன்னேன். ஸோ என்னோட கிராஃப் வந்து இப்படி இருக்கணும். ஓகேங்களா? இது எப்படி பாருங்கள், இங்கே வருது, இறங்குது, மறுபடியும் ஒரு வாட்டி பம்ப் ஆகுது, ஏதோ ஒரு நியூஸால் பம்ப் ஆகுது, அப்புறம் ஏற ட்ரை பண்ணி இறங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நியூஸால் இல்லை யாரோ ஒருத்தங்க இன்டர்பிரேட் பண்ணுறதாலையோ இல்லை வந்து யாரோ ஒருத்தங்களாலையோ இந்த ஸ்டாக் வந்து நிறைய அண்டர்வேஷன் இருக்குது. இல்லை ஏதோ ஒரு சில விஷயத்தால் இந்த ஸ்டாக் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டுது. திடீர்னு ஏறுது. இது வந்து ஒரு இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது. மேபி பாட்டத்தில் வாங்கினவங்க மேபி ஹாப்பியாக இருக்கலாம். ஓகேங்களா? பட் நம்மளுடைய பாட்டம் நம்ம சொன்ன மாதிரி இப்படி ஏறி இந்த கிராஃப் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இருக்கிறது தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ என்னோட கிரைட்டீரியா பிரகாரம் இது வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுனால மேபி இதுக்கப்புறமும் நம்ம இப்போ வாங்குறோம் 220 இப்போ என்ன ரேட்டு 219 இருக்குது வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் இறங்கி அது மறுபடியும் ஏறும்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏறும் தான், டெஃபினட்டாக ஏறாதுன்னு நான் சொல்ல. உதாரணத்துக்கு பார்ப்போம், இப்போ வந்து இங்கே வாங்கினவராக இருப்போம், இங்கே வாங்கியிருந்தாருன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இந்த கிராஃபில் இப்போ இவர் எப்போ வாங்கியிருக்காரு, ஜனவரி 24 வாங்கியிருக்காரு. இது என்ன மாதம், செப்டம்பர் 24. அதுலேருந்து இன்னும் அந்த ஸ்டாக் அந்த லெவலே டச் பண்ணல. ஓகேங்களா? சரி, இப்போ ரீசெண்டாக வந்து இங்கே வாங்கினவராக இருக்குன்னு வச்சுப்போம். இங்கே வாங்கினவரோ இல்லை இந்த இடத்துல வாங்கினவரோ இல்லை இங்கே வாங்கினவங்களோ இல்லை வந்து அதை ஆவரேஜ் பண்ணி இங்கே வாங்கினவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி இவ்வளோ தூரம் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும். இப்போ ஜனவரி மாதம் வாங்கின நல்ல யோசிச்சு பாருங்க, ஆவரேஜ் பண்ணிட்டே வந்துட்டு பாரு, இன்ன வரைக்கும் ஆவரேஜ் தான் பண்ணிட்டு இருப்பாரு, அவருக்கு பெரிய ரிட்டர்ன்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்கில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எல்லா கிரைட்டீரியாவும் கரெக்டாக இருக்குது. நான் எதுவும் தப்பே சொல்ல. பி ரேஷியோ பார்ப்போம், பி ரேஷியோ மேக்ஸிமம் வைக்கிறேன் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கீழே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், மீன் டிவிடெண்ட் லெவலில் இருந்து இங்கே இருக்குது, மீன் டிவிடெண்ட் லெவல் இங்கேருந்து இன்னும் அந்த லெவலை டச் பண்ணவே இல்லை. எப்போலேருந்து, கிட்டத்தட்ட மார்ச்லேருந்து இன்னும் வரவே இல்லை. மேபி ஒரு பெரிய கன்சால்டேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இன்னும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்குது. பட் கீழே வந்தீங்கன்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வாங்கலாம், ஆனால் இந்த ப்ரைஸோட கிராஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றனால நான் வந்து ஒரு நிமிஷம் லாஸ்ட் 1 இயர் இருக்கேன். ஸோ லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குன்றதுக்கோசம் நான் வாங்க வேணாம்னு நான் முடிவு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த கிராஃப்லையும் பாருங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஓவரால் கிராஃபும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் இந்த ஒரு பாயிண்ட் கோசம் நான் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறையா இருக்குது. ஆக்சுவலி இதில் இருக்க நிறைய கான்ஸ் வந்து எல்லா பேங்க்குக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் பார்த்துருந்தேன். ஓகே, லாஸ்ட் செக்டார் வந்து இந்த பேங்க் வந்து நல்லா இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேங்க் வந்து வாங்கலாம், ஆனால் அந்த ஒரு ப்ரைஸ் கிராஃப் கோசம், லாஸ்ட் 1 இயர் ப்ரைஸ் கிராஃப் கோசம் நான் வந்து வாங்க வேணாம்னு நினைப்பேன். அண்ட் சிஓஆர்ஜி பாருங்கள், லாஸ்ட் 1 இயர் 5% மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? டிடிஎம் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா மைனஸில் கட்டுது. ஓகேங்களா? டிடிஎம் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான இடங்களில் வந்து எனக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து மைனஸில் இருக்கிறதுனாலையும் கிராஃப் வந்து எனக்கு சரியாக செட் ஆகுதுனாலையும் என்னோட கன்சிடரேஷன் வந்து இது வேணாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது, சொல்கிறேன் ஜஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி இயர்லியில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோடைய அளவு வந்து கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி டிஐ வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சாரி, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இவங்களையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு வந்து 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கிரைட்டீரியா கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் லாங் டர்முக்கு இது எடுத்து போகிறது கஷ்டம். ஆனால் இப்போயே வாங்கி வச்சுட்டு இது ஏறிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டெடியாக இருந்ததுனால் மேபி இருந்தால் இருக்கும். ஸோ அடுத்தது நிறைய ஃபால் வந்துச்சுன்னா கூட நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கலாம். ஸ்லோவாக கன்சல்டேஷன் பீரியட் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணலாம், உடனே அதிகமாக வாங்காதீங்க. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கிராஃப் மட்டும் எனக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிடிக்கலனா எப்படி சொல்கிறது, என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு செட் ஆகல தவிர வேறு எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுமே டாடா மோட்டர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, ஏறிட்டே இருக்குங்களா? ஸோ இதுதான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த இது தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஐ ஹோப் டாடா மோட்டர்ஸ் காட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நான் சொல்ல வந்த பாயிண்ட் கர்நாடகா பேங்க்கு என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், பேங்கிங் செக்டர்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதில் வந்து நீங்கள் பேங்கிங் செக்டரில் நான் வாங்கி ஆகணும்னு நினச்சிங்கன்னா பேங்க் ETF வாங்கிங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதனால தான் நான் வந்து இந்த ஸ்டாக்கை வேணாம்னு சொல்லி குறிப்பாக சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இது வந்து நான் பிளான் பண்ணி சொன்னதில்லை, ஜஸ்ட் நான் இதை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு சொன்னது. அதில் கொஞ்சம் வீடியோ லேக் இருந்திருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து நம்மளோட க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்கன்னா ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் ஓகே, நமக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓகே தான், இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் என்னோட அந்த ப்ரைஸ் கிராஃப் கோசம் மற்ற எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் நான் வந்து எடுக்காம இருக்கேன். மேபி இது எப்போ நான் வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் கிராஃப் இன்னும் கொஞ்சம் நாள், இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் போனதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்துருச்சு, இன்னும் நிறைய FIDI ஹோல்டிங்ஸ்லாம் வந்துருச்சு அப்படிங்கும்போது அதை நான் லாங் டர்ம் கன்சிடர் பண்ணுறதுன்றது நல்ல வேலை இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாமே, மீடியம் பீரியட் கீழே இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஆனால் இதுலேருந்து இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிராஃப் ஒழுங்காக இல்லை அப்படின்றதுக்கோசம் மட்டும் நான் இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸ் மட்டும் பாருங்கள், இந்த ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டீட்டெயில் கரெக்டு.
இந்த ஒரு இடம் மட்டும் போயிடுச்சுன்னா இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே கரெக்டாகி மறுபடியும் இப்படி வருது, இப்படி போகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து சடனாக இப்படி வருது, மறுபடியும் பம்ப் ஆகுது, மறுபடியும் இறங்குது, மறுபடியும் பம்ப் ஆகுது, மறுபடியும் இறங்குது, மறுபடியும் பம்ப் ஆகுது, மறுபடியும் இறங்குது, இப்படியே தான் போயிட்டு இருக்கா. ஸோ அதனால எனக்கு வந்து இதில் திருப்தி இல்லை. ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு பம்பாகி போகுது அப்படின்னா அது ரொம்ப தவறு அப்படின்றத மட்டும் நான் சொல்லுவேன். இதோட செகண்ட் இதே வந்து மேலே பம்ப் ஆகி போயிட்டுன்னா சூப்பர். அட்லீஸ்ட் ஒரு சின்ன டவுன் வந்து வரலாம். இவ்வளோ பம்ப் பண்ணி கீழே ஏறுங்கிறதுன்றது நான் வந்து என்னால் அது என் கிரைட்டீரியாவுக்கு செட் ஆகாது அப்படின்றது தான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 1 year 5 years கழிச்சு நல்லா இது மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கிராஃப் வருது, ஒரு 2 years கழிச்சு நல்லா வருது அப்படின்னும் போது அது அடுத்த விஷயம். அப்புறமா அதை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா, கரெக்ஷன் போது எப்போ வாங்கலாம் அப்படின்றத கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுமாரி நம்ம மெயினான இடம் இங்கே இந்த மைனஸ் வேல்யூ. ஸோ இந்த மைனஸ் வேல்யூ அண்ட் ஆல்சோ இந்த மைனஸ் வேல்யூ. நமக்கு என்ன சொன்னோம், ப்ராஃபிட் க்ரோத் இருக்கணும் சொன்னோம். ஸோ சேல்ஸ் க்ரோத் மட்டும் இருந்து ப்ரோஜனம் கிடையாது. சேல்ஸ் க்ரோத் இருந்தும் ப்ராஃபிட்டில் க்ரோத் இல்லை, டிடிஎம் வந்து கம்மியாக மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களோட மார்ஜினை இழக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் காம்படிட்டரால். அப்போ வந்து அவங்களுக்கோசம் அவங்க பிராண்டுக்கோசம் ஒரு வேல்யூ இல்லை அப்படின்றது அர்த்தம். நல்லா சேல்ஸ் பண்ணுறான் ஆனாலும் மார்ஜின் குறையுது, அதாவது அவனோட ப்ராஃபிட் குறையுது அப்படின்னா சேல்ஸ் நல்லா தான் இருக்குது ஆனாலும் அவனுக்கு ப்ராஃபிட் இல்லைனா என்ன அர்த்தம், புரியுங்களா? ஸோ அதுதான். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ.